ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து வீக்கெண்ட் vlog. சாட்டர்டே சண்டே 2 நாள் ஷூட் பண்ணது ஒரே vlog-ஆ பார்ப்பீங்க. சாட்டர்டே வந்து டிமார்ட் ஷாப்பிங் போலான்னு பிளான். முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த தடவை எலக்ட்ரானிக் சிட்டி பிரான்ச் போறேன். 2 வருஷம் ஆச்சு எலக்ட்ரானிக் சிட்டி பிரான்ச் போய். சர்ஜாபுரா ரோட்ல இருக்கிற டிமார்ட் தான் இவ்வளோ நாள் போயிட்டு இருந்தேன். ஆனா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அங்க கிடைக்கல. சர்ஜாபுரா ரோடு டிமார்ட் வந்து கொஞ்சம் சின்னது. எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரானிக் சிட்டி பிரான்ச் வந்து நல்லா பெருசு. நெறைய ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே அங்க அவைலபிளா இருக்கும். நெறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, நான் எலக்ட்ரானிக் சிட்டி பிரான்ச்ல இருந்து தான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் நான் டிமார்ட் வீடியோ போஸ்ட் பண்ணதெல்லாம் மோர் தென் 1 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. அப்பதான் ஃபர்ஸ்ட்டு டிமார்ட்ல ஆர்கனைசர்ஸ்லாம் வந்திருந்தது. ரொம்ப கம்மி பிரைஸ்ல. ஸோ பெங்களூர்ல இருக்கவங்களுக்கு டிமார்ட் வந்து ஒரு பெரிய கிஃப்ட்ன்னு சொல்லலாம். அந்த மாரி பிரைஸ்ல வாங்க முடியாது. சாட்டர்டே மார்னிங் வந்து பணியாரம் செஞ்சுட்டுருக்கேன். இந்த பணியாரக்கல் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு 2, 3 பேர் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து நம்ம பணியாரம் ஊத்திட்டு, அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி, ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ஆனா செகண்ட் டைம் மறுபடியும் ஊத்தம்போது பணியாரம் ஒட்டிக்குது. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு 2, 3 கமெண்ட் வந்திருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல கொஞ்சம் மாவு காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 2 எக்கு வந்து அது கூடயே மிக்ஸ் பண்ணி, சால்ட்டும், பெப்பர் பவுடரும் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி ஐ மீன் நான் சொல்றது நம்மளோட பணியார மாவு இருக்கு இல்லையா? அந்த மாவுலயே நம்ம 2 முட்டை உடைச்சு ஊத்தி, முட்டை பணியாரமாவும் செய்யலாம். ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் நார்மல் பணியாரம், ரைட் சைட்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முட்டை பணியாரம். முட்டை பணியாரம் வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு சாஃப்ட்டாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்ப வந்து என்ன பண்ணணும்னா, வாஷ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி வைக்கிறீங்க இல்லையா? மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணி வைக்கணும். இப்ப நம்ம தோசைக்கல்ல வந்து வாஷ் பண்ணி வச்சோம் அப்டின்னா, மறுபடியும் தோசை வராது. சேம் அதே மாரி தான் பணியாரக்கல்லையும் ஆயில் அப்ளை பண்ணி வச்சா தான் நெக்ஸ்ட் டைம் பணியாரம் சுட வரும். ஸோ இந்த வீடியோல நெறைய குக்வேர்ஸ் பார்ப்பீங்க. இந்த குக்வேர்ஸ் எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருப்பேன். இண்டஸ் வேலி வெப்சைட்ல வாங்குனது தான். என்னோட கூப்பன் கோடும் குடுத்துருப்பேன். அத யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ சாட்டர்டே பார்த்தீங்கன்னா, டிமார்ட் தான் ஃபர்ஸ்ட்டு கிளம்பி போனோம். ஸோ இது எலக்ட்ரானிக் சிட்டி பிரான்ச் டிமார்ட்டு. மத்த பிரான்ச்சஸ்ல நான் காட்டுற ப்ராடக்ட்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, இந்த பித்தள பூஜை ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து வீடியோல காட்டுறேன். சென்னையில இருக்கவங்க நெறைய பேர், மேடம் நீங்க பெங்களூர்ல காட்டுற ப்ராடக்ட்ஸ்லாம் இங்க கிடைக்கல. அது முக்கியமா கோயம்புத்தூர்ல வந்து கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. நான் வேற கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆறேன். எனக்கு இந்த டிமார்ட் போகும்போது, ஐயோ! இதுதான் நம்மளோட லாஸ்ட் பர்ச்சேஸா இருக்குமோ! பெங்களூர்ல டிமார்ட் அந்த மாரி தோணுச்சு. என்னன்னா, இந்த பிரான்ச் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரைட். நான் போயிருந்தேன் அப்போ வீக்கெண்டு ரொம்ப ரஷ்ஷா இருந்தது. அதனால டிமார்ட்டுக்கு உள்ள வந்து என்னால அவ்வளவா வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஏன்னா ஜெனரல் பப்ளிக் அவங்களோட பர்மிஷன் இல்லாம நம்ம வீடியோல காட்ட முடியாது இல்லையா? அதனால முடிஞ்ச வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆர்கனைசர்ஸ் வந்து நெறைய விதவிதமா புதுசா வந்திருந்துச்சு. முக்கியமா கிராசரி ஸ்டோர் யூஸ் பண்ற ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து வீல் வச்சது எனக்கு சர்ஜாபுரா ரோடு பிரான்ச்ல கிடைக்கவே இல்ல. ஆனா இங்க கிடைச்சது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, புதுசா 299 வந்திருந்துச்சு. நல்லா அகலமா இருக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல. இதுல வந்து மெயினா கார்மெண்ட்ஸ் ஐ மீன் குழந்தைங்களோட சின்ன சின்ன துணியெல்லாம் வந்து வார்ட்ரோப்ல ஆர்கனைஸ் பண்ண யூஸ் பண்ணலாம். நம்மளோட இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். அப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து நான் வாங்குறேன். இதுவரைக்கும் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பிளாஸ்டிக் பர்ச்சேஸ் பண்ணதே இல்ல. இப்ப என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் வெக்கேஷன் அப்போ கோயம்புத்தூர்ல இருந்து நாங்க ஒரு பிக்னிக் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு லாங் வீக்கெண்டுன்ற மாரி வச்சுக்கலாம். ஒரு மோர் தென் ஒரு 4, 5 டேஸ் வந்து ஸ்டே பண்ண போறோம். ஸோ அதனால அங்க வந்து சமைக்கிறதுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாவே அவுட் சைட் ஃபுட்ல நம்ம டிபெண்ட் ஆக முடியாது. ஸோ அதனால தான் டெம்பரரி யூஸுக்காக கொஞ்சம் பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்கியிருக்கேன். ஸோ பிக்னிக்குக்கு வந்து சமைச்சு எடுத்துட்டு போறதுக்கும் சரி, அங்க போய் குக் பண்ணி போட்டு வைக்கிறதுக்கும் எனக்கு இந்த மாரி ஹாட் பேக் வந்து தேவைப்பட்டது. கேஸ்ரோல். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரைஸ் ரேஞ்ச்ல இருந்தது. 385க்கு நல்ல குவாலிட்டியா இருந்தது. பட் டெம்பரரியா தானே யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து 199 தான். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல இருக்கிறது ரொம்ப பெருசு. ஆக்சுவலா அது வந்து டிராவல் ஃப்ரெண்ட்லியா இல்ல. ஸோ அது தேவையும் இல்ல அப்படின்றனால, டெம்பரரி யூஸுக்கு நமக்கு 199க்கே போதும். 1 ஆர் 2 டேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மறுபடியும் ஏதாவது டிராவல் டைம்ல தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றனால, அது வாங்கிட்டு, எப்ப போல டிமார்ட்லேருந்து கம்மி விலையில நெறைய ப்ராடக்ட்ஸ் அள்ளிட்டு வந்துட்டோம். ஸோ எலக்ட்ரானிக் சிட்டி போயிட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து அப்படியே ஒசூர் போயிட்டோம். அ என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிட்டோம். அதனால ரிட்டர்ன் வந்துட்டு ரொம்ப டயர்டு எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்து உள்ள வச்சுட்டேன்.
மறுபடியும் சண்டே ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா தான் எல்லாம் ஓப்பன் பண்ணேன். சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு ரெசிபி காட்டியிருக்கேன். ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேரு ரெசிபின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலா இந்த அணில் சேமியா வந்து நம்ம நார்மலா செய்யற மாரி செய்யாம, வேற மெத்தட் நான் உங்களுக்கு காட்டுறேன். நார்மலா செய்யற மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, வலு வலு வலுன்னு வரும். இது வந்து ஜஸ்ட் லெஸ் தென் 1 மினிட் வந்து நீங்க தண்ணீல ஊற வச்சுட்டு, நல்லா அந்த தண்ணிய பிழிஞ்சிட்டு, ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறமா தாளிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது சேமியா உப்புமா மாதிரியே இருக்காது. நம்ம இடியாப்பம்லாம் தாளிப்போம் இல்லையா? சந்தகன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி டேஸ்ட்ல வரும். ஸோ நல்லா வந்து பிழிஞ்சிட்டு, நான் வந்து இப்ப ஸ்டீம் பண்ண போறேன். ஸோ இந்த ஸ்டீமரும் த இண்டஸ் வேலி வெப்சைட்ல ரொம்ப நாள் முன்னாடி வாங்குனது தான். ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது. நல்ல குவாலிட்டியா இருக்கும். கீழ இருக்கிற அந்த தண்ணி ஊத்துன பாத்திரத்த பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கடாய் மாதிரியும் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள வந்து நல்லா குக் ஆயிட்டு, நல்லா ஸ்டீம் வரும். இத நல்லா ஆற வச்சிரணும். ஆற வைக்காம அப்படியே எடுத்து போட்டு தாளிச்சீங்க அப்படின்னா, கட்டி கட்டியா ஆயிடும். ஸோ அப்படியே அந்த ஸ்டீமர்லயே வந்து ஆறிட்டு இருக்கு. ஸோ அது ஃபேன் காத்துல ஆறதுக்குள்ள இங்க வந்து நம்ம எல்லாம் தாளிச்சிரலாம். ஒரு கடாயில வந்து எண்ணெயில கடுகு, கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஆ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் 1 நீள நீளமா நறுக்கி அத ஆட் பண்ணிட்டு, காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்ப்பேன். அப்புறம் ஒரு தக்காளி பழம். நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, நம்ம ஆற வச்சிருக்கிற அந்த சேமியாவ வந்து போட்டு, இதுல வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இது இல்லாம நீங்க காய்கறிகளும் இதுல சேர்த்து செய்யலாம். ஏதாவது கெஸ்ட் வர டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ரிச்சா செஞ்சு குடுக்கணும். ரொம்ப கம்மி டைம்ல சமைக்கணும். நெறைய குவான்டிட்டி சமைக்கணும்னா, இது சூப்பரா இருக்கும். இது கூட என்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கேரட் வந்து பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்கலாம். நம்ம வந்து கிச்சடி செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ நீங்க கேரட்டும், பட்டாணியும் சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டா வரும். நான் வந்து கொஞ்சமா மஞ்சள் தூளும், கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் சேர்த்துனாலும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நல்லா அது வதங்குன உடனே ஈரமே இருக்கக்கூடாது. தண்ணியே எதுவுமே நம்ம ஊத்த தேவையில்ல. நீங்க கேரட்டு, பட்டாணி சேர்த்துனீங்கன்னா, லைட்டா தண்ணி ஊத்திட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணி எவாப்ரேட் ஆயிடணும். அதுக்கப்புறமா இந்த ஆற வச்சிருக்கிற சேமியா வந்து சேர்த்துட்டு, ஏற்கனவே வெங்காயம், தக்காளி தாளிக்கும்போது நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். இப்ப சேமியாக்கும் கொஞ்சமா சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, மறுபடியும் சேர்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலா இறக்கும்போது கொத்தமல்லி தழை வந்து தூவி இறக்கிக்கலாம். ஸோ சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா உதிரு உதிரா ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டாம அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஈவன் ரைஸ் எல்லாம் வந்து குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு மாட்டாங்க என் பையன் மாரி. அவங்களுக்கெல்லாம் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்க கேரட், பட்டாணிலாம் சேர்த்து செஞ்சு குடுத்தீங்கன்னா, நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது கூட நல்லாருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மலா செய்ற சேமியா உப்புமா மாரியே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தடவ இந்த மாதிரி ஸ்டைல்ல உப்புமா செஞ்சீங்கன்னா, எப்பவுமே இதே மாரி தான் செய்வீங்க. ஸோ ஃபைனலி எலக்ட்ரானிக் சிட்டி பிரான்ச் டிமார்ட்ல பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே பார்த்துரலாம். ஷார்ட்ஸ் வந்து இதுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில எல்லா ப்ராடக்ட்டுமே காட்டல. ஏன்னா ஷார்ட்ஸோட லென்த் 1 மினிட் தான் இருக்கும். என்னோட ரிவ்யூவும் அதில வந்து என்னால ஷேர் பண்ண முடியல. பட் இதில வந்து ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூவும் நான் குடுத்துருக்கேன். அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ற அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்தான்ட்டு. இது வந்து நாங்க பிக்னிக்குக்கு எடுத்துட்டு போறதுக்காக வாங்குனது. ₹109 தான். 6 கண்டெய்னர் வித் ட்ரேயோட இருக்கு. மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே வந்து ஒரே ட்ரேல இருக்கும். அங்கங்க எறஞ்சு கிடக்காம. ஸோ இது இப்ப நான் ஊருக்கு எடுத்துட்டு போறனால நான் வந்து அந்த நெட்ட ஓப்பன் பண்ணல. இல்லன்னா அரேஞ்ச் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்டின்றனால அப்படியே உங்களுக்கு காட்டியிருக்கேன். டெம்பரரி யூஸ்க்கு இல்ல பேச்சுலர்ஸ்லாம் வாங்கணும் அப்டின்னா, ஜஸ்ட் ₹100க்கு உண்மையாவே வந்து நல்ல குவாலிட்டின்னு சொல்லலாம். அடுத்ததா நைஃப் செட்டு பார்த்தீங்கன்னா, 2 நைஃப், ஒரு பீலர் 119. இந்த கிளாத் கிளிப் எப்ப போனாலும் நான் எடுப்பேன். ₹54ன்னு நெனைக்கிறேன். அடுத்ததா ஜீவனுக்கு வந்து ஒரு காஃபி மக் வாங்கியிருக்கேன். ₹79 தான். இது வந்து செராமிக் காஃபி மக். நல்லாவே ஹெவியா இருந்தது. பிளாஸ்டிக் கிடையாது. ஏற்கனவே வச்சிருந்த ஒரு கிளாஸ் கப்ப வந்து அவன் உடைச்சுட்டான். ஸோ அத ரீப்ளேஸ் பண்றதுக்காக வாங்கியிருக்கேன். அப்புறம் துணி துவைக்கிற யூஸ் பண்ற இந்த பிரஷ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஹேண்டிலோட இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ₹99 தான். ₹99க்கு அவ்ளோ சூப்பர் குவாலிட்டி. அடுத்ததா கிச்சன் டவல் 2 வாங்கியிருக்கேன். ₹14 பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சன் டவல். இது சர்ஜாபுரா பிரான்ச்ல இல்ல. நெறைய தடவ போயிட்டு திரும்பி வந்திருக்கேன்.
இது வந்து 35 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஒரு லஞ்ச் டவல் மாதிரி. ஸோ அந்த பிக்னிக் டைம்ல நம்ம ஒரு ஃபேஸ் டவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதா ஒரு டவல் தேவைப்பட்டது அதுக்காக. ஸோ இந்த கிச்சன் டவலும் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. நல்ல வேளை இதோட பிரைஸ் இன்னும் 14 ருபீஸ்லயே தான் இருக்கு. ஒரு 5 இயர்ஸா பாத்தீங்கன்னா இந்த டவல் தான் கிச்சன்ல வந்து எப்பவுமே யூஸ் பண்ணிருக்கேன். வாஷ் பண்ணி எவ்வளவு தடவை யூஸ் பண்ணாலும் கிளியறதெல்லாம் இல்ல. நல்ல குவாலிட்டியா இருக்கும். அப்புறம் எப்ப போனாலும் இந்த ஸ்க்ரப் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன். அப்புறம் இப்ப சம்மர்ன்றனால நம்ம ஃப்ரூட்ஸ் நிறைய வாங்குவோம். இந்த வாழைப்பழம்லாம் வந்து வைக்கிற மாதிரியான ஒரு சின்ன பேஸ்கெட் இது. அப்புறம் ஹேர் பேண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து 35 ருபீஸ். பேஸ்கெட் ஃப்ரூட் பேஸ்கெட்டோட பிரைஸ் வந்து 99 ருபீஸ். இன்னும் சம்மருக்கு தகுந்த மாதிரி நிறைய புதுசா ப்ராடக்ட் வந்திருந்தது. கிளாஸ் கண்டெய்னர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபலூடா செய்யறதுக்கு யூஸ் பண்ற மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தேன். இது வந்து ஹூக்ஸ் 3 கேஜி வரைக்கும் வெயிட் தாங்கும்னு கொடுத்துருந்தாங்க. 4 ஹூக் இருக்கு. அடுத்ததா இந்த பேஸ்கெட் நீங்க ஏற்கனவே வீடியோல பார்த்திருப்பீங்க. ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு அவ்ளோ சூப்பரா இருந்தது. நிறைய கலர்ஸ் இருந்தது. ஜீவன் தான் இந்த ப்ளூ கலர் செலக்ட் பண்ணா. க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லிட்டு ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. 99 ருபீஸ்க்கு பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் கேரி பண்ணி ஒரு பிக்னிக் பேஸ்கெட்ட குட்டி பிக்னிக் பேஸ்கெட்டா யூஸ் பண்ணிக்கலாம். என் தங்கச்சி குழந்தை போனோடனே இதை தான் எடுப்பான்னு நினைக்கிறேன். என்னன்னா எல்லாரும் சேர்ந்து பெரிய ஃபேமிலி பிக்னிக்கா இந்த தடவை பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து டாய்லெட்ரி பேக். இதுவும் கண்டிப்பா அவ எடுத்துருவா. இதை பார்த்த உடனே எனக்கு தரமாட்டா. இந்த பிங்க் கலர் வாங்கும் போதே என் தங்கச்சி குழந்தை ஞாபகம் தான் வந்துச்சு. ஆனா செம்ம குவாலிட்டி. 139 ருபீஸ்க்கு சான்ஸே இல்ல. ஆன்லைன்ல கூட வாங்க முடியாது. நிறைய டாய்லெட்ரிஸ் வந்து இதுல நம்ம எடுத்துட்டு போக முடியும். லக்கீலி எனக்கு வந்து ஒரு ஆயில் கேனிஸ்டர் இந்த தடவை டிமார்ட்ல கிடைச்சிருச்சு. நான் டிமார்ட் போன உடனே ஆயில் கேனிஸ்டர் வந்து ஸ்டீல்லையும் தேடினேன், கிடைக்கல. கிளாஸ்ல ஏதாவது புதுசா வந்திருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல. இது வந்து ஜீவன் தான் எனக்கு எடுத்து கொடுத்தான். 500 ml கெப்பாசிட்டி 149 ருபீஸ் தான். நம்பவே முடியல. வேற லெவல் குவாலிட்டி. உள்ள பாத்தீங்கன்னா கிளாஸ், மேல வந்து ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீல்ல வந்து மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நம்ம 500 ml ஃபில் பண்ணிட்டு டெய்லியுமே எவ்வளவு யூஸ் பண்றோம்னு கூட நம்ம பார்க்கலாம். 149க்கு வந்து ஒர்த்த பிரைஸ். இது ஒரு கெப்பாசிட்டில மட்டும்தான் பார்த்தேன். 1 லிட்டர் கெப்பாசிட்டில இது இல்ல. இது வந்து எல்லா பிரான்ச் டிமார்ட்லயும் அவைலபிளா இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் எலக்ட்ரானிக் சிட்டி பிரான்ச்ல இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா போன வருஷம் வரலட்சுமி பூஜை அப்போ இந்த பித்தளை மாதிரி இருக்கிற இந்த கண்டெய்னர்ஸ் அண்ட் பிளேட்டு தான் நான் வந்து வீடியோ போட்டப்போ நிறைய பேர் ஷார்ட்ஸ் வந்து நல்ல வியூ போயிருக்கு. மோர் தென் 7 lakh வியூ போயிருக்கு. அதுல ரிப்பீட்டடா அங்க இருக்கிற டிமார்ட்ல கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலதான் இதை நான் மென்ஷன் பண்றேன். ஸோ இந்த தடவை போனப்போ பாத்தீங்கன்னா இது வந்து புது டைப்பா பிளேட். இது 199 ருபீஸ் தான். ஏற்கனவே வாங்கின பிளேட்டை விட இது நல்லா கெட்டியா இருந்தது. அப்புறம் இந்த பிரசாத கிண்ணம் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கினது உள்ள சில்வர் கலர்ல இருக்கு. இது வந்து ஃபுல்லா பித்தளை கலர்ல இருக்கு. பிரசாத கிண்ணத்தோட பிரைஸ் வந்து ஒரு கப்போட பிரைஸ் 75 ருபீஸ். அடுத்ததா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 149. நம்ம வந்து ஆயில் டீப் ஃப்ரை பண்ணிட்டு அந்த ஐட்டம்ஸை வந்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றது. நல்லா இருந்தது குவாலிட்டி. சரி ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தா அமேசான்ல இது பிரைஸ் ஜாஸ்தி. கோயம்புத்தூர் புது வீட்ல வந்து சமைக்கிறதுக்காக சும்மா பேசிக்கான ஒரு சில கரண்டி எல்லாம் எடுத்திருந்தேன். இந்த தோசை திருப்பி சின்ன கரண்டி, அப்புறம் வந்து நம்ம சாதம் எடுக்கிற மாதிரி அகலமான ஒரு கரண்டி, அப்புறம் இன்னொரு குழிக்கரண்டி. அந்த குழிக்கரண்டியோட பிரைஸ் மட்டும்தான் 69. மற்றது வந்து அந்த தோசை திருப்பி 59, இந்த சாதம் எடுக்கிற கரண்டி 59, அப்புறம் சின்ன கரண்டி வந்து 39. இந்த பிரைஸுக்கெல்லாம் நம்ம பாத்திர கடையில வாங்கவே முடியாது. இந்த டீ வடிகட்டி வந்து 29 ருபீஸ்க்கும் கிடைக்குது. ஆனா அது அவ்வளோ குவாலிட்டியா இருக்காது. வாங்குறதுனா 45 ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா தான் நல்ல குவாலிட்டியா ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியுது. பார்த்து எடுங்க. ஒரு சின்ன ஸ்டாண்டும் ஆர்கனைசரா எடுத்திருந்தேன் 69 ருபீஸ். இதுவும் கோயம்புத்தூர் வீட்டுக்கு தான். அடுத்ததா சின்ன ஒரு பேஸ்கெட். இது வந்து 99 ருபீஸ் வருது. அடுத்ததா அந்த கேஸ்ட்ரோல் பாத்தீங்கன்னா நான் வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா, டெம்பரரியா 1 or 2 டேஸ்க்கு டிராவல் டைம்ல தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றனால டிராவல் ஃப்ரெண்ட்லியா சின்ன சைஸா தான் வந்து வாங்க சொல்லியிருந்தாங்க. என் தங்கச்சி தான் வீடியோ கால்ல எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணா. ஸோ என் வீட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரொம்ப பெருசா இருந்தது. அது எடுத்துட்டு போறது கஷ்டம். ஸோ இதுனா நமக்கு கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கும் அப்படின்றனால இந்த மாதிரி வாங்கினோம். 199 ருபீஸ்க்கு வந்து ஓகே குவாலிட்டி தான். உள்ள ஸ்டீலு, மேலே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வருது. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ நேரம் ஃபுட்டு வந்து ஹாட்டா வைக்க முடியுதுன்ட்டு. என்னோட ஃபேவரட் ஆர்கனைசர். ஏற்கனவே இது ஒன்று வந்து நான் பெங்களூர் இங்கே வீட்டில் கிராசரி ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் 499 ருபீஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி வாங்க முடியாது. சைஸும் நல்லா பெருசாக இருக்கும். 2 சைடு கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே 4 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மற்ற இந்த ஸ்பார் ஹைப்பர் மார்க்கெட்டில் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 899,
₹1000 அப்படி இருக்கு. டிமார்ட்ல மட்டும் தான் இவ்ளோ கம்மி பிரைஸ். இந்த ஆர்கனைசர் தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ ஸ்டாக் இருந்தனால எனக்கு எலக்ட்ரானிக் சிட்டி பிரான்ச்ல கிடைச்சது. மேபி ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் போய் பார்த்துட்டு, நான் வந்து கிடைக்காம திரும்பி வந்திருக்கேன். டிமார்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம ஷாப்பிங் போகும்போது நமக்கு ஏதாவது திங்ஸ் புடிச்சிருக்குன்னா, நம்ம அப்பவே வாங்கிடணும். மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஏதாவது விட்டுட்டு வந்தோம்னா, நெக்ஸ்ட் டைம் போகும்போது கிடைக்க மாட்டேங்குது. முக்கியமா இந்த பூஜை ப்ராடக்ட்ஸ் காட்டுனேன் இல்லையா? அது சர்ஜாபுரா பிரான்ச் ஃபர்ஸ்ட் டைம் நான் விசிட் பண்ணப்ப மட்டும் தான் அது எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா ஒரு 4, 5 தடவ போனேன். ஆனா அப்ப இல்ல. ஸோ அதனால ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண விரும்புறீங்கன்னா, முக்கியமா டிமார்ட்ல அப்பவே வாங்கிடுங்க. அதுக்கப்புறமா அது கிடைக்கிறதே இல்ல. பில்லோ கவர்ஸும் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும். இதெல்லாம் பிராண்டட் பில்லோஸ். இதோட பிரைஸ் வந்து 599. இது வந்து சுத்தமா நெக் பெயின் எதுவுமே வரதில்ல. நான் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, சிவியரான ஸ்பைனல் கார்ட் பெயின் அண்ட் நெக் பெயின்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் வேலை செய்ய முடியாம. அப்போ டாக்டர் சஜெஸ்ட் பண்ணது தான். இந்த மாரி ஃப்ளாட்டான பில்லோஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் டேஸ்ல டிமார்ட்ல இந்த மாரி பில்லோஸ் தான் வீட்ல எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். தூக்கம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வேணுனா இந்த மாரி பில்லோஸ் நீங்க வாங்கிக்கலாம். 599, 699 2 பிரைஸ் ரேஞ்ச்ல கிடைக்குது. டிமார்ட்ல நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லயே உங்களுக்கு எது ரொம்ப புடிச்சிருக்குன்னு கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணணும். அடுத்ததா நான் உங்க உங்க கூட வந்து பெங்களூர் ஸ்டைல் சிக்கன் கபாப் ரெசிபி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இத தமிழ்நாட்ல சில்லி சிக்கன்னு சொல்லுவாங்க. பட் இங்க வந்து இது சிக்கன் கபாப்ன்னு சொல்றாங்க. போன்லெஸ் சிக்கன் பீசஸ் மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சிலது வந்து வித் போனோட இருந்தது. இது கூட வந்து நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தயிர் எதுக்காக மிக்ஸ் பண்றோம் அப்டின்னா, அப்பதான் வந்து சிக்கன் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. ஸோ தயிர் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு, அதுக்கப்புறமா மத்த இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து புளிக்காத கெட்டி தயிரா இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாரி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கேட்ச் பிராண்டோடது. கொஞ்சமா மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் நெறைய சேர்த்துருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன். மல்லித்தூள் வந்து ஆப்ஷனல் தான். கண்டிப்பா சேர்க்கணுன்ட்டு இல்ல. பெப்பர் பவுடர் நல்லா நெறைய சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா கிரஷ் பண்ண பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னா, நல்லா டேஸ்ட்டா இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு, இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிடுங்க. இந்த மசால் வந்து எண்ணெயில பிரிஞ்சு போகாம இருக்கறக்கான மெயின் டிப்ஸ் இதுதான். நம்ம உப்பு, காரம் மட்டும் தான் வந்து சிக்கன்ல சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு, மினிமம் 1 ஹவராவது அத வந்து நம்ம அப்படியே விட்டுறணும். ஸோ நான் கிளிங் ராப் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டர்ல வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து ஃப்ரை பண்ணேன். நீங்க சாதாரணமா ஒரு பிளேட் வச்சுட்டு, நீங்க வெளியவே வைக்கலாம். பட் ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சீங்கன்னா, நல்லா வந்து அது மேரினேட் ஆயிட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா ஜூஸியா இருக்கும். அந்த டேஸ்ட் நல்லா தெரியும். காலிஃப்ளவர் சில்லிக்கும் இதே மாரி நெறைய ட்ரிக்ஸ் இருக்கு. அந்த மசால் வந்து எண்ணெயில பிரிஞ்சு போகாம இருக்கறக்கு. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ரெசிபி நான் போஸ்ட் பண்றேன். ஸோ இன்னொரு பவுல்ல பார்த்தீங்கன்னா, எக்கு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ள ரவ. நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ரவ வந்து 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன். அப்புறமா மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன். இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மேரினேட் ஆயிருக்கிற சிக்கன்ல வந்து கரெக்ட்டா ஃப்ரை பண்றக்கு முன்னாடி ஆட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட்டே கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, முட்டை இது எல்லாத்தையும் சிக்கன்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான், மசால் வந்து தனியா சிக்கன்லேருந்து பிரிஞ்சு எண்ணெயில உங்களுக்கு விழுந்துரும். ஸோ அந்த மாரி பண்ணாதீங்க. உப்பு, காரம் மட்டும் தான் சிக்கன்ல போட்டுட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, இந்த கோட்டிங்க்கான திங்ஸ வந்து ஃப்ரை பண்றக்கு 1 ஆர் 2 மினிட்ஸ் பிஃபோர் தான் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். ஸோ நான் வந்து தனியா ஒரு பவுல்ல ஏன் மிக்ஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் இந்த கோட்டிங்கும் ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது. அ கோட்டிங் வந்து எந்த அளவுக்கு தின்னா இருக்கோ, அந்த அளவுக்கு சாப்பிடறக்கு நல்லாருக்கும். கோட்டிங் ரொம்ப திக் ஆயிடுச்சு அப்டின்னா, அது ஒரு மாரி பஜ்ஜி மாரி ஆயிடும். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவும், மைதா மாவும் ரொம்ப கம்மியா சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு நியர்லி 350 கிராம்ஸ் சிக்கன் இருக்கும்னு நெனைக்கிறேன் இது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு தான் நான் வந்து ஐ மீன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் மாவும், மைதா மாவும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்ப வந்து அந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டீப் ஃப்ரை பேன்ல தான் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். இண்டஸ் வேலி வெப்சைட்ல வாங்குனது. அப்புறம் டிமார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்த இந்த ஐட்டம் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் இந்த ப்ராடக்ட்ட. வீடியோ ஷூட் பண்ணிட்டே வந்து யூஸ் பண்றனால கொஞ்சம் பயமா இருந்தது. பட் ஒர்த் த மனி தான். 149க்கு உண்மையாவே நான் ஒர்த் த மனின்னு சொல்லலாம். இந்த மாரி பெரிய பீசஸ் எல்லாம் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு, அதாவது எண்ணெய் இல்லாம நல்லா அத வந்து வடிச்சு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன்.
ஃபைனலா கருவேப்பிலையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வேற லெவல் டேஸ்ட்ல வந்திருந்தது. நீங்க ரிப்பீட்டடா ரெசிபீஸ் ரிக்வெஸ்ட் பண்றனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸோட உங்களுக்கு வந்து ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா தயவு செஞ்சு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கேட்ட மாதிரி கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. நீங்க என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.